SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழாசோல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மத்திய அரசு நிதி அளிக்கவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சமீபத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பிரேமலதா இன்று நேரில் பார்வையிட்டார். அப்போது விவசாயிகளிடம் சேதம் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்துல 18ஆம் தேதி ஒரு நாள் மழை 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுல அதுல அறுவடைக்கு தயாராக இருந்த நிலம் 66,000 ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1,50,000 ஏக்கர் பாதிப்புக்குள்ளாகி 80,000 ஏக்கருக்கு மேல முற்றிலுமாக அழிகின்ற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பின்னாடி பாக்குறோம். ஏன் இங்கெல்லாம் இந்த விளை நிலங்கள்லாம் எவ்வளவு பாதிச்சிருக்கு, விவசாயிகள் நிலை என்ன அப்படின்றதெல்லாம் ஏன் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி தர மாட்டேங்கிறாங்க? இப்ப எல்லா விவசாயிகளோடு பேசிட்டு தான் நான் பிரஸ் மீட்டை அட்டென்ட் பண்றேன். அவங்க சொல்றாங்க தெளிவாக, இன்சூரன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 38,000 ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த நெல் பயிரை அவங்க பயிரிடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும்.